பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய இன்னைக்கான எபிசோடில் யாரெல்லாம் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்க போட்டியாளர்கள்னு பார்த்தோன்னா கிறிஸ்டியன் கிஷோர், அப்புறம் கிறிஸ்டியன் கிறிஸ்டோபர், கேசவ், இவங்க 3 பேருமே வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒன்றா ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் கிறிஸ்டியன் கிஷோரும் கிறிஸ்டியன் கிறிஸ்டோபரும் வந்து ட்வின்ஸாக இருக்காங்க. கேஷவ் வந்து ஒரு வங்கியில் வேலை பார்த்துட்டே வந்து நடிப்புத்துறையில் ஆர்வம் இருக்கிறதுனால இவர் வந்து பிக் பாஸ் ஷோக்கு வரணும் அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜட்ஜஸ் முன்னிலையிலே எடுத்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன் கிஷோரும் கிறிஸ்டியன் கிறிஸ்டோபர் ட்வின்ஸாக இருக்கக்கூடியவங்க. இவங்க எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ, இது வரைக்கும் பிக் பாஸில் எந்த ஒரு ட்வின்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. சப்போஸ் நாங்கள் வந்து வந்தால் இது வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருக்கும். அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னலாம் சொல்லி இவங்க வந்து அவங்களுடைய கருத்தை முன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேருக்குமே சேர்த்து வந்து ஒரு சேர் டாஸ்க்கை வந்து ஜட்ஜஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சேர் டாஸ்கில் இவங்க வந்து சேரை வந்து வாவான்னு கூப்பிடணும். அப்படி வந்துச்சுன்னா அவங்க வந்து செலக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்பி வந்து கேசவ் வந்து சேர்கிட்டே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி கிறிஸ்டியன் கிஷோரும் கிறிஸ்டியன் கிறிஸ்டோபரும் அதை கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் சேரை வந்து வாவான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், சேர் வந்து ஒரு உயிரற்ற பொருள், அது எப்படி வந்து மனுஷங்க கூப்பிட்டா நகர்ந்து வரும் அப்படின்னு கூட யோசிக்காமல் எப்படியாச்சும் பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாக போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஜட்ஜஸ் என்னெல்லாம் வந்து டாஸ்க் கொடுத்தாங்களோ அதை இவங்க கொஞ்சம் கூட சலிக்காமல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஸ்பிரிட்டை பார்த்து இவங்க பிக் பாஸுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட் வந்து ஜட்ஜஸ் மத்தியில் இருந்தாலும் இவங்களை வந்து இப்போதைக்கு காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க. அடுத்த ரவுண்டில் இவங்க வந்து செலக்ட் ஆவாங்களா இல்லைனா வந்து எலிமினேட் ஆவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து யாரெல்லாம் வந்து டைரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டாங்க இன்றைக்கான ஷோவில் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரியவர்ஷினி, அதுக்கப்புறம் திவ்யா மாறன், இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஆயிஷா அஞ்சும், கமலி சண்முகராஜ், அப்புறமா வந்து லெஸ்லி ஆரோக்கியராஜ், இவங்க 5 பேருமே வந்து டைரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இவங்க ரிஜெக்ட் ஆனதுக்கான காரணம் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஷோவில் ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டண்ட்டு ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டை எதிர்பார்க்காத விதத்தில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா பிரியவர்ஷினி. இவங்க மேடைக்குள்ளே என்ட்ராகும்போதே நைட்டி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் உள்ளே வந்தாங்க. இதை பார்த்தோன்னே ஜட்ஜஸ்க்கெல்லாம் ஒரே ஷாக்கு. உடனே மாயா, நீங்கள் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தீங்க, நைட்டியை போய் போட்டு வரலாமா, இந்த ஷோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கவும், இதுதான் என்னுடைய அடையாளமே, நான் ஒரு காமன் மேன் தானே, நான் இப்படி தான் இருப்பேன், ட்ரெஸ்ஸில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்க, அதுக்கு ஜட்ஜஸ் வந்து மாற்றி அவங்க சைட்லேருந்து இவங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸு தப்புங்கிற நோக்கத்தில் அவங்க பேச ஒரே கலைவரமாக ஆகிப்போச்சு. அப்புறமா கடைசியில் வந்து ஜட்ஜஸ், நீங்கள் போட்டு வந்த ட்ரெஸ்ஸு தப்புன்னு சொல்லலை, ஆனால் சபைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வந்திருக்கலாம், ட்ரெஸ்ஸு போடுறது எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய சுதந்திரம் தான். இருந்தாலும் வந்து ஒரு பொது மேடையில் இப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கக்கூடாதுங்கிற மாதிரி திரும்ப சொல்லவும், இதனால் கடுப்பான பிரியவர்ஷினி அவங்க சைடு நியாயத்தை அவங்க திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஜட்ஜஸும் தொடர்ந்து விடாமல், நீங்கள் வந்து டியூஷன் நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க, ஒரு பசங்க முன்னாடி இப்படி தான் வந்து ட்ரெஸ் போட்டு போவீங்களா, நீங்கள் வந்து MBA படிச்சிங்கன்னு சொன்னீங்க, அப்போ படிக்க போகும்போது நைட்டி தான் போட்டு போனீங்களா அப்படின்னு மாற்றி இவங்களுக்கு வந்து கொஷின் கேட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இதனால் கடுப்பான பிரியவர்ஷினி, உங்களுக்கு என்னை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க, இப்படி இன்டெரக்டாக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னோடனே ஓவியா வந்து அவங்களுடைய என்ஜர்னி கார்டை வந்து தூக்கி காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்லேயும் இவங்க வந்து ஏன் பிக் பாஸுக்கு வர்றானோ, வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கருத்து சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய அப்பா அம்மாவே இழந்தேன், அவங்களுடைய இழப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்திருச்சு, நானும் இருக்கவே கூடாது, செத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருந்தேன், ஆனால் எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த துயரமான சம்பவத்திலேருந்து நான் மீண்டு வெளியே வரணும், மீண்டு வெளியே வர்றதுக்கு அதே மாதிரி உயிர் வாழ்கிறதுக்கும் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய இந்த கருத்து வந்து ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை. அதே மாதிரி அவங்க நைட்டி போட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிற ரீசனையும் வந்து ஜட்ஜஸ் ஏற்றுக்க தயாராகவே இல்லை. அதனால் வந்து அவங்கள ஸ்பாட் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸ்பாட் எலிமினேட் பண்ணிட்டு அவங்க வெளியே போனதுக்கப்புறமா ரொம்ப கொந்தளிச்சு வந்து மாயா அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், என்னுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றியெல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க. அந்த மேடையில் நான் அவங்க சில வார்த்தைகள் பேசி அது தப்புன்னு அவங்க வந்து எனக்கு சொன்னப்போ நான் ஜென்யூனாக வந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனால் இவங்க வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்கவே இல்லை, அவங்க பேசினது தப்புன்னு அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை, அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமும் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க.
இவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றியும் ஜட்ஜஸுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கான ஷோவில் அடுத்து எலிமினேட் ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா நிவ்யா மாறன். இவங்க வந்து தான் ஐடி பின்னணியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னும் நடனத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதே சமயத்தில் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பேசியிருந்தாங்க. இதனால் ஜட்ஜஸுக்கு முழுமையான அட்டென்ஷன் அவங்க மேலே வரல, அதே மாதிரி அவங்க இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியும் பண்ணலை அப்படின்ற நோக்கத்தோடு அவங்கள வந்து இன்றைக்கான ஷோவிலேருந்து எண்ட் ஆஃப் த ஜேர்னி கார்டு கொடுத்து வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அடுத்து எலிமினேட் ஆனவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஆயிஷா அஞ்சும். இவங்க வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை வந்து வாதிட்டு சொன்ன போதிலும் ஜட்ஜஸுக்கு இவங்க மேலே ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வந்து வரல. அதனால் இவங்களையும் வந்து டைரெக்டாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. கமலி சண்முகராஜ் வந்து பிரியவர்ஷினி கூட சேர்ந்து தான் வந்து ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நைட் இஷ்யூவில் ஃபுல் அட்டென்ஷனும் வந்து திவ்யவர்ஷினி மேலே இருந்ததுனால கமலி அவங்க சைடு இருந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருந்தா கூட இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க மேலே இருந்த அட்டென்ஷன் கம்மியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இவங்க ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு தகவலையும் சொல்லலை. அதனால இவங்களும் அடுத்த சுற்றுக்கு தேர்வாகாமல் டைரெக்டாக வந்து ஸ்பாட் எலிமினேட் ஆகிட்டாங்க. கடைசியாக வந்து யார் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ்லி ஆரோக்கியராஜ். இவங்க வந்து தன்னுடைய அப்பா 14 வயசுலேயே வந்து இறந்துட்டார். அவர் வந்து சினிமா துறையை சேர்ந்தவர். நானும் வந்து 14 வயசுலேயே ரொம்ப துன்பத்தில் இருந்து மேலே வந்து இப்போ எங்கள் அம்மாவுடைய ஹெல்ப்பால் விஷுவல் கம்யூனிகேஷன் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜஸ் ஆனால் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வாய்ப்பு கேட்கணுமே தவிர என்னுடைய அப்பா சினிமாவில் இருந்தார் என்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கேட்கக்கூடாது அப்படின்ற ரீசனை சொல்லி இவங்களையும் வந்து டைரெக்டாக ஸ்பாட் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்றைக்கான பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய எபிசோட் 5 நடந்த நிகழ்ச்சிகள். யார் யார் எலிமினேட் ஆனாங்க, யார் வந்து இப்போ வந்து ஓல்ட் ஆன் கண்டிஷன் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோ மூலமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அடுத்த காமன் மேன் ஷோவுடைய அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RS Virakas யூடியூப் சேனல். டாடா பை.